ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். அப்புறம் இது ஒரு இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, கேரளா தமிழ் குக்கிங்கில் இன்றைக்கி பைனாப்பிள் பச்சடி பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. இது இங்கே கேரளாவில் ஃபேமஸ் இது நம்ம கல்யாண சாப்பாடு விருந்து எந்த ஒரு விசேஷத்துலாம் இருந்தாலும் இது இல்லாமல் விருந்து நடக்காது. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பச்சடி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நான் ஒரு 200 கிராம் இருக்கும். நான் பைனாப்பிள் நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். என்னோடய தண்ணி பாருங்கள், இதுலேயே தண்ணி அதிகமாக இருக்கும். இது எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போது குக்கரில் இது போட்டுடலாம். இப்போ இதில் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 3 விசிலோட்ட வரட்டுங்க, நல்லா வேகணும். ஒரு 1/4 ஸ்பூனோட்ட உப்பு, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனோட்ட மஞ்சத்தூள், அரை ஸ்பூனோட்ட சர்க்கரை விசில் போட்டு அடைச்சி வச்சிடலாம். ஒரு 3 விசில் 3-4 விசில் வந்தாலும் நல்லா வேகிற அளவுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் பார்த்துடலாம். இதில் பாருங்கள், ஒரு 4 ஸ்பூனோட்ட தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனோட்ட கடுகு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூனோட்ட ஜீரகம். நல்லா அரைச்சிடலாங்க. ரொம்ப நல்லா நைஸாக தயிர் மாதிரி நல்லா அரைக்கணும். இப்போ 4 விசில் ஆகிடுச்சுங்க. இப்போ பார்ப்போம். தண்ணியெல்லாம் கரெக்டாக போச்சுங்க. இது நல்லா இப்படி இடிச்சு விடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் இதில் கலந்துடலாம். அதோட கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்திக்கணும். சேர்த்திட்டா போதும். கொதி வந்துடுச்சுங்க, கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இது தயிர் இந்த அளவுக்கு இந்த அரை கப் தயிர் எடுத்துருக்கேன். இது புளிப்பு இல்லாத தயிர், அதனால் நான் அரை கப் தயிரும் ஊற்றிடுறேன். நீங்கள் புளிப்பு இருந்தால் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், அதுவும் போடலாம். இது நல்லா இனிப்பாக தான் இருக்கும். இந்த பைனாப்பிள் அரைச்சி வேவிச்சு நல்லா மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி அப்படின்னு செய்யலாம். நான் இது குழந்தைங்க அப்படியே ரொம்ப பைனாப்பிள்னாவே ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அப்படி பண்ணுறேன். நீங்கள் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். இல்லை உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நான் இறக்கி வச்சிட்றேன். நீ தாளிக்கிறதுக்குள்ளது பார்ப்போம். இப்போ அரை ஸ்பூனோட்ட தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் இருக்கோ அது பரவாயில்லைங்க, சேர்த்துக்குங்க. சூப்பரான ஒரு நல்லா டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, கமெண்டில் எல்லாம் நல்ல கமெண்டாக வந்திருக்கு. அவங்களுக்கு கமெண்ட் அனுப்புவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 தேங்க்ஸு. ஓகேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.